கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிறவே. இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், கூட இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளை சந்திக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், நன்மை செய்கிறவராய் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நம்மத்திலே அசைவாடுகிற அந்த தேவனை சரியாய் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, அந்த தேவ பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போது, அந்த மகிமையின் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆபகுக் பேசுகிற போது 2 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டினால கவனிங்க, தேவ பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன். அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாய் இருக்கட்டும். பூமி முழுமைக்குமான ஒரு தேவன் நம்முடைய தேவன். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். அவருக்கு முன்பாக பூமியிலே உள்ளவைகள் மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக அவைகள் என்ன செய்ய முடியாதா? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு முன்பதாக பூமியில் உள்ளவைகள் தங்களுடைய மேன்மையை வெளிப்படுத்த முடியாது. அவைகள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? அமைதலாய் இருக்க வேண்டும். பெரிய பர்வதங்கள் தான், ஆனா தேவ பிரசன்னத்திலே பர்வதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உருகி போகும். மலைகளை துலாக்கோலாலும் பர்வதங்களை தராசாலும் நிற்கிற ஒரு தேவனுக்கு முன்பதாக அவைகள் ஒரு காலும் பெருமை பாராட்ட முடியாது. அவைகள் அமைதலாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சகரியா 2:13 சகரியா சொல்லுகிற போது சொல்லுகிறார், மாம்சமான சகல பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எல்லா ஜனங்களும் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டுமா? மௌனமாயிருக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய செல்வம், நம்மிடத்தில் இருக்கிற ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஒரு பெரிய தேவன், ஆமென் சொல்லுங்க, ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறேங்க. சகரியா சொல்லுகிறார், மாம்சமான சகல பேர்களே. எத்தனை பெரிய அதிகாரம் இருக்கட்டும், ஆனா ஆண்டவருக்கு முன்னாலே நம்முடைய அதிகாரங்கள் ஒன்றும் என்ன செய்யாது? செல்லுபடி ஆகாது. நம்முடைய மேன்மை ஒன்றும் என்ன செய்யாப்போ ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அமைதலோடு கூட. சங்கீதம் 114:7 சொல்லுகிறது, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் நடுங்க வேண்டும். அதிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நடுங்கணும். ரெவரன்ஸ். ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பயபக்தி. ஒரு பெரிய தேவனுக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டி இருக்கிறதா? ஒரு பயபக்தி. தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார்னு சொன்னா அந்த பயபக்தி. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம், அவர் இருக்கிற இடத்துல அவர் ஆளுகை செய்வார். அவர் இருக்கிற இடத்துல அவருடைய அதிகாரம் மாத்திரம்தான் வெளிப்படும். 1 சாமுவேல் 5 அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய பெட்டியை கொண்டு போகிறார்கள். பிடித்து கொண்டு போன நிலைமையிலே அதை தாகோனுக்கு முன்பதாக கொண்டு போய் வைக்கிறார்கள்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 4-5 வசனங்களிலே தொடர்ந்து வாசிக்கிற போது தாகோன் ஒன்றும் இல்லாமல் தேவ பிரசன்னத்திலே உடைந்து நொறுங்குகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஒரு வல்லமையுள்ள தேவன், ஒரு அதிகாரம் உள்ள தேவன், ஒரு மகிமையான தேவன் அவர் நம் நடுவிலே உலாவுகிற போது அவருக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? மௌனமா இருக்கணும், நடுங்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருகிற போதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தரோ தமது பரிசுத்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஆலயம் என்பது வெறும் இந்த கட்டிடம் மாத்திரம் அல்ல, இந்த கட்டிடமும் கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறதற்கான ஒரு ஸ்தலமாக தேவன் இந்த இடத்துல ஒரு சபையை கட்டி எழுப்பி இருப்பார் என்று சொன்னால், தேவ ஜனங்களாக தேவன் நம்மை அவருடைய ஆலயமாக கட்டி எழுப்பி இருப்பார் என்று சொன்னால், எந்த இடத்திலும் தேவன் எழுந்தருளுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் தேவனுக்கு முன்பதாக நடுங்க வேண்டும். ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்வை மாற்றும். கூட இருப்பேன் என்று சொன்னவர், வாக்குத்தத்த ஆராதனையிலே அப்படித்தான் சொன்னோம். கூட இருப்பேன் என்று சொன்னவர் கூட இருப்பார். உன் போராட்ட காலங்களிலே, உன் குறைவு நேரங்களிலே, பிரச்சனைகளிலே, வியாதிகளிலே, நெருக்கங்களிலே தேவன் கூட இருப்பார். ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும். அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆராதனையிலே ஒரு தேவனை கூடி வந்து நாம் ஆராதிக்கிற போது, யாத்திராகமம் 20:24 ஆண்டவர் சொன்னார், நீ என்னை ஆராதிக்க வேண்டுமானால் மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி உன் பலிகளை, சமாதான பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் அதிலே நீ செலுத்துகிற போது ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ பிரசன்னம் வருகிற போதெல்லாம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நான் போய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், நான் போய் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும், நான் போய் என் பிள்ளைகளை தைரியப்படுத்தட்டும். எப்போ தேவன் இறங்கி வருகிறாரா? தேவனை சரியாய் நீங்கள் உணர்ந்து ஆராதிக்கிற போது, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த தேவ பிரசன்னம் அவர் எப்படி வெளிப்படுகிறார்? எல்லா இடங்களிலும். யாத்திராகமம் 19:19 சொல்லுகிறது, எக்கால சத்தம் வர வர அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த மலை எப்படி இருக்கிறதா? அந்த மலையை சுற்றிலும் இருக்கிற சூழல்கள் அந்த வேத பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எக்கால சத்தம் ஒரு புறத்திலே, இன்னொரு புறத்திலே பாருங்க அநேக காரியங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள் என்று சொல்லி ஒரு பெரும் பிரளயத்தை போல இருக்கிற அவைகளுக்கு நடுவிலே தேவன் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசே தேவனோடு கூட பேசுகிறான். உறவாடுகிற ஒரு அனுபவங்கள். ஆண்டவர் எப்போதும் இப்படி பெரிய ஆரவாரத்திலே, ஆர்ப்பாட்டத்திலே, தேவனுக்கான காரியங்களிலே நாம் குதித்து துள்ளி ஆராதிக்கிற அவைகளிலே மாத்திரம்தான் தேவன் கடந்து வருகிறாரா? வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19 11 முதல் 13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எலியாவோடு கூட பேசுகிறார். வாசிங்கள். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய பர்வதத்திலே நில் என்று சொன்னார். பாருங்க, தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. தேவ பிரசன்னம் கடந்து வருகிற போது அங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு பெரும் காற்று உண்டாகிறது. பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான ஒரு பெரும் காற்று உண்டாகிறது. அந்த பெரும் காற்றில் கர்த்தர் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பெரும் காற்றுக்கு பின்பதாக பூமி அதிர்ச்சி உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சியிலே கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பதாக ஒரு பெரிய அக்கினி வருகிறது. அந்த அக்கினியிலே கர்த்தர் இல்லை. இவைகளெல்லாம் தாண்டி ஒரு மெல்லிய சத்தத்திலே தேவன் தீர்க்கதரிசியோடு கூட உறவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆரவாரங்களுக்கு நடுவிலே எழுந்தருளுகிற தேவன் ஒரு அமைதியான சூழலிலே ஆண்டவர் பாருங்க, அந்த தேவ பிரசன்னத்தை தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஆண்டவர் எப்பொழுது வருகிறார், எப்படி வருகிறார்? தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கடந்து வருகிற தேவன். அப்போஸ்தலர் 17:27 சொல்லுகிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும், பாருங்க, தேவனை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் பாருங்க அவரை தேடும்படி செய்தார். அவர் நம்மில்
ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவிலே இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறதிலே தேவ பிள்ளைகள் சரியா இருக்கிற போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவார். தேவனை உணர்ந்து அவரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவரை உணர்ந்து. அப்போஸ்தலர் 17:23 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், எப்படி என்றால், நான் சுற்றி தெரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற, பாருங்க சொல்லுகிறான், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனை அறிந்து ஆராதிக்க வேண்டும். ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். தேவன் எங்கள் நடுவிலே இருக்கிறார். அப்போ தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த மெய்யான தேவன் விரும்புகிற மெய்யான ஆராதனைகளை நாம் அவருக்கு செலுத்த முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்க. ஒவ்வொரு நாளும் தேவனை எப்படி அறிந்து கொள்வது, தேவனை கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை. சொல்லுகிறான், தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல. அவரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆராதனையில வந்து உட்காருகிற போது என்ன செய்யணுமோ, அநேக பாருங்க ஆராதனைக்கு வருகிறார்கள், வந்த வண்ணமாகவே கடந்து போகிறார்கள். வெறுமனே வந்து வெறுமனே திரும்பி போகிற ஆட்கள். சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் ஆண்டவர் இன்னைக்கு எங்க கூட பேசினார், ஆண்டவரோடு கூட பேசணும், தெய்வ பிரசன்னத்தை எங்களாலே உணர முடிந்தது. சாட்சிகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆனால் எல்லாராலும் அப்படி என்ன செய்ய முடியலையா? உணர்ந்து கொள்ள முடியலேன்னு சொன்னால், அந்த தேவ பிரசன்னத்திலே கடந்து வருகிற போது மெய்யாகவே இன்றைக்கு நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும், தேவனோடு கூட உறவாடணும் என்கிற நிலைமையிலே வருகிற போது அவர் நம்ம அருகிலே உலாவி கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனம். அப்போ உலாவுகிற தேவன். அப்போ நம்முடைய வாழ்வில பாருங்களேன், அந்த தேடுதலை என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா இன்னும் கூட்டணும், அதிகமாக்கணும். தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவருடைய வாசம். ஆண்டவருக்கு மகிமுண்டா. தேவ பிள்ளைகளை எதை கண்டுபிடிக்கணுமா? தேவனுடைய வாசனையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இங்கே இருக்கிறார்னா தேவ வாசனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேவ பிள்ளைகள் ஸ்மெல் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். நமக்கு எங்கேயாவது 10 வீடு தள்ளி கருவாடு வறுத்தா என்ன வந்துடும்? எங்கேயோ கருவாடு வறுக்கிறோம் ஐயா, எல்லாம் என்ன வருது? வாசனை. மீன் குழம்பு வச்சா என்ன வந்துடும்? யார் வைக்கிறான்னு தெரியல, ஆனால் வாசனை என்ன செய்யும்? நம்ம அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுவோம். ஆனால் தேவ பிரசன்னத்தை பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? ஆதியாகமம் 27:27 சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய குமாரன் கிட்டே வருகிற போது அது சொல்லுகிறான், அவனுடைய வஸ்திரத்தை என்ன செய்தானா அப்படியே வாசனை பார்க்கிறான். அந்த வஸ்திரத்தை வாசனை பார்க்கிற போது அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? என் குமாரனுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. போட்டுட்டு வந்திருக்கிறது யாரு? யாக்கோபு. ஆனா வஸ்திரம் யாரோடது? ஏசாவு. பாருங்க, அவனுக்கு தெரியுது, பாருங்க இது என் பிள்ளையோட வஸ்திரம், என் பிள்ளையோட வாசனை யாருக்கு தெரியுதா? அந்த வஸ்திரத்தின் வாசனை. தேவ பிள்ளைகள் பாருங்க, அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, என் தேவனுடைய வாசனை எனக்கு தெரியணும். என் தேவனை நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அவர் அருகே கடந்து போகிற போது நுகர்ந்தாகிலும் அவர் என்ன செய்யணுமா? கண்டுபிடிச்சணும். பாருங்க, யோபு சொல்லுகிறான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லும்போது அந்த வார்த்தை பாருங்க, சொல்லுகிறான், தண்ணீரின் வாசனையினாலே. வாசிங்க. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. பாருங்க, ஒன்றுமில்லாதது தண்ணீரின் வாசனைன்னு சொல்லுகிறான். தண்ணீருக்கு வாசனை இருக்கா? காஃபி போட்டால் நமக்கு வாசனை வரும், தண்ணிக்கு என்ன வராது? தண்ணிக்கு வாசம் இல்லை. யானை இருக்கு தெரியுங்களா? யானை என்ன செய்யும்னா, வறட்சியான காலங்களில் ஆகட்டும், வனாந்தரங்களில் ஆகட்டும், சும்மா அப்படி நடந்து வரும்போது அது தண்ணி எங்கே இருக்குன்னு
சுலபமா மோப்பம் முடிச்சிருமா. எவ்வளவு தூரத்தில் இருக்கிற தண்ணியை, 12 மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணியை நீங்க போய் எதுலையா தேடி பாருங்க. யானை எப்படி தண்ணியை கண்டுபிடிக்கணும்? 12 மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணியை இங்கிருந்து யானை என்ன செஞ்சிருமா? மோப்பம் பிடிச்சிரும். தரைக்கு அடியிலே ஓடிக்கொண்டு இருக்கிற தண்ணீரை என்ன செஞ்சிருமா? யானை மோப்பம் பிடிச்சிரும். நமக்கு தண்ணீரோட வாசனைலாம் தெரியாது, நமக்கு தண்ணீரோட வாசனைலாம் தெரியாது. யோபு சொல்றான், தண்ணீரின் வாசனை, அதாவது அந்த தண்ணீருடைய பயன்பாட்டை யோபு பேசுகிறான், அதனுடைய உதவியை பேசுகிறான், தண்ணீருடைய தயையை பேசுகிறான். ஒன்றுமில்லாமல் வாடி போகிற ஒரு மரம் இந்த தண்ணீரின் தயவினாலே, தண்ணீரின் உதவினாலே என்ன செய்யும்? அது மறுபடியும் துளிர்விடும் என்று சொல்லுகிறான். அதை சொல்ல வருகிற போது அதை வாசனை என்று சொல்லுகிறான். யாக்கோபு அங்க பாருங்க, அங்க ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையை குறித்து, அந்த வாசனையை குறித்து பேசுகிற போது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவனை குறித்து பேசுகிற போது அந்த வாசனையை பேசுகிறான். அதே அமத்தில் வாசிக்கிறோம், என்னோடு கூட வாசியுங்கள். 34ஆம் அதிகாரம் 30வது வசனம். அதே 34:30. அப்பொழுது யாக்கோபு பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும், பாருங்க அவன் சொல்றான், இங்க யாக்கோபு அவன் வாசனையை குறித்து பேசுறான். என்ன வாசனை? எதை குறித்து பேசுறானா? அவனுடைய கேரக்டர், அவனுடைய தன்மை, என் குணாதிசயம், நான் எவ்வளோ தேவனுக்கு பயந்து வாழ்றேன், நான் எவ்வளோ உண்மையா இருக்கிறேன், என்ன போய் இந்த ஊர் ஜனங்கிட்ட இப்படியெல்லாம் வீணாக்கிட்டு. கவனிங்க, ஏன் சொல்றேன்னா, இந்த வாசனைகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்க தேவனுடைய வாசனை எப்படி உணர முடியும் சொன்னா, அவருடைய தயையை உணருகிற போது, அவருடைய உதவியை உணருகிற போது. எப்படி ஒன்றுமில்லாத ஒரு மரத்தை துளிர்விக்கிறதுக்கு தண்ணீரின் வாசம் என்று யோபு சொல்லுகிறானோ, அப்படி தேவனுடைய தயை வெளிப்படுகிற போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சொல்லுகிறான், தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது தேவனுடைய வாசனை என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு யானை அத்தனை மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணீரை வாசம் பிடிக்க முடியுமானால் தேவனோடு கூட நீ உறவாடுவாய்ன்னு சொன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வாசம் வீசும் பாருங்க, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாடும். ஒவ்வொரு நாள் அதை உணர்ந்து கொள்ளணும். சங்கீதம் 45:8 சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீ தந்தத்தினால் ஆகிய, பாருங்க வாசிங்க, அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் வஸ்திரங்கள் எல்லாம், பாருங்க, வெள்ளை போலும் சந்தனம் லவங்கம் இவைகளின், பாருங்க அந்த ராஜா வருகிற போது அவர் மேல அப்படியே ஒரு வாசனை வீசுமா. சிலெல்லாம் வந்தால் என்ன செஞ்சலாம்? வாசனை வீசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய குணாதிசயங்கள், தன்மைகள், தயவு, தேவனுடைய இறக்கம் நம்ம மூலமாக என்ன செய்யணுமா? வெளிப்பட. நீங்கள் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் வருகிற போது அந்த வாசனை. இன்னும் சூலமித்தி நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல, உன்னத பாட்டெல்லாம் போய் வாசிச்சு பாருங்க. 1 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறா, உங்கள் வாசனையினாலே கன்னியர்கள் எல்லாமே நேசிக்கிறார்கள்னு சொல்லுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுவான், எத்தனை வகையான வாசமும் இடத்திலிருந்து வீசுகிறது. அவரை பாருங்க, அவரை பார்க்கிறா, மணவாளனை மணவாட்டி பார்க்கிற போது பார்க்கிறா, அவரிடத்திலிருந்து வீசுகிற வாசம் என் மணவாளனை என்னாலே அறிந்து கொள்ள முடிகிறது, என் மணவாளனுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது, மணவாளனுடைய குணாதிசயங்களை. அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாத வரையில் என்ன செய்ய முடியாதா? தேவனை மெய்யாய் தொழுது கொள்ள முடியாது. அவரோடு கூட உறவாடுகிற அனுபவங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. பாருங்க, யாக்கோபு ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. ஓடிக்கொண்டு இருக்கிறான் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, வனாந்தரத்திலே ஓடி வருகிறான். 10வது வசனம், பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிற வழியிலே, பாருங்க அந்த வனாந்தரத்தில் வருகிறான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஓடிக்கொண்டு இருக்கிறான், வனாந்தரத்தில் வருகிறான், ராத்திரி நேரமாகிறது. படுத்து என்ன செய்கிறானா? ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து என்ன செய்கிறான்? பாருங்க, தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்குமானால் நமக்கு தலகாணி கொஞ்சம் மாறிட்டாவே என்ன வராது?
தூக்கம் வராது, கழுத்து வடிச்சுக்கிறோம், இது வடிச்சுக்கிறோம். ஐயோ, நமக்கு அப்படிதான் பிரச்சனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். தேவ பிரசன்னத்தில் கல்லு கூட அவனுக்கு எப்படி தான் இருந்ததான், அப்படியே பஞ்சு மெத்த மாறி வச்சு படுத்து தூங்குறான் பாருங்க. தூங்குகிறான், சொப்பனங்கள் வருகிறது, எல்லாம் ஆண்டவர் பேசுகிறார், தேவ தரிசனங்களை பார்க்கிறான், தேவனுடைய காரியங்களை உணர்கிறான். தூங்கி முடிச்சோன்னே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன். தேவன் இருக்கிறார், தேவன் எங்கும் இருக்கிறார். இங்க ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். என்னன்னா, தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொன்னேன், நீங்க ஸ்மெல் பண்ண தெரியணும், தேவனை உணர்ந்து கொள்ள தெரியணும். இந்த இடத்துல பாருங்க, அநேக சத்தங்கள் உண்டு. ஏதோ நான் மாத்திரம் பேசுறது தான் உங்களுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது, கேட்டுக்கொண்டு இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு ரேடியோ எடுத்து ஒவ்வொரு இதா டியூன் பண்ணீங்கன்னா இங்க எல்லா பாட்டும் கேட்கும். எல்லாம் என்ன செய்யும், இங்கே தான் இருக்கு. எல்லா சத்தமும் எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா அது அந்த சேனலை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அங்கே சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு, பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். நமக்கு தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை டியூன் பண்ண தெரியணும். ஆண்டவர் பேசுகிறத நான் கேட்கணும், ஆண்டவர் உறவாடுகிறத அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு சொன்னால், தேவனை அறிந்து கொள்ளுகிறதில்லை. அது சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இங்க இருக்கிறார், நான் இதை அறியாது இருந்தேன். தேவ பிரசன்னத்தை அறிந்து கொண்டதற்கு பிறகு அவன் என்ன செய்தான்னு போட்டிருக்கிறது. பல நேரங்களில் நாம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, இந்த தேவ பிரசன்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா, சங்கீதம் 42:1-2 வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் தேவன் மேலே தாகமாயிருக்கு. ஒரு தாகம், தேவனை நான் என்ன செய்யணும், அந்த தேவ பிரசன்னத்தை இன்றைக்கு இந்த ஆராதனையில நான் அனுபவிக்கணும்னு வரணும். ஆராதனைக்கு வருகிற போது எப்படி வரணும்னு சொன்னா, என் தேவனை, ஆராதனைக்கு சபைக்கு வந்தாலும் சரி, உங்க குடும்பங்களிலே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், இன்றைக்கு நான் தேவனோடு கூட உறவாடணும்னு சொல்லி அந்த ஒரு பெரிய தாகத்தோடு கூட. மான்கள் அப்படியே ஓடுமா பாருங்க, அந்த தாகம் வந்தா என்ன செய்யுமா, தண்ணீரை தேடி ஓடும். பல நேரங்களில் காணல் நீரை பார்த்து காணல் நீரை விரட்டி 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 சாகிற வரைக்கும் என்ன செய்யுமா, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அவரை தடவியாகிலும் கண்டுபிடிச்சணும். ஒரு பெரிய தாகத்தோடு கூட சொல்லுகிறான், தாகத்தோடு கூட நான் தேவனோடு கூட உறவாடணும், என் ஆண்டவரோடு பேசணும், என் தகப்பனோடு உறவாடணும், அந்த உறவில நான் வளரணும். ஆண்டவருக்கு மகிமுண்டா. ஒவ்வொரு நாளும் வளர்ந்தாகணுங்க. தேவனை விசுவாசிப்பதற்கும் அவரை உணர்ந்து கொள்ளுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நம்ம எல்லாம் விசுவாசி தான். இங்க இருக்கிற எல்லாரும் யார் தான், தேவனை விசுவாசிக்கிறீங்களா? நாம் என்ன சொல்லுவோம், ஆமேன். தேவனை உணர்ந்திருக்கிறீர்களான்னா சிலர் மாத்திரம் சொல்லுவாங்க, ஆமாப்பா சார், எங்கள் வாழ்விலே தேவனை உணர்ந்திருக்கிறேன், என் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் இப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கிறார், போராட்ட காலங்களிலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், ஒன்றுமே முடியாத நாட்கள் கைவிட்ட போது தேவனிடத்திலிருந்து ஒரு தயை சிலர் சொல்லுகிறார்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனை விசுவாசிப்பதற்கும் உணர்ந்து கொள்ளுகிறதுக்குமான அந்த வேறுபாடு. வேதாமத்தில் நீங்க பார்த்தீங்க சொன்னா, வேதபாரகர் அப்படின்னு ஒருத்தருக்கு இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா, வேதபாரகனை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அப்படியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவான். எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அப்படியே எழுதி என்ன செய்வான், ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பான். ஏன்னா ஜனங்கள் இதை என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும், இதுபடி நடக்க வேண்டும். இதெல்லாம் யாரோடது, வேதபாரகனுடைய அவனுடைய அனுதின வேலையே இதுதான். தீர்க்கதரிசி அப்படி இல்லை. தீர்க்கதரிசியும் எதை தான் சொல்லுகிறான், ஜனங்களை நடத்துவான், ஜனங்களுக்குரிய காரியங்களை பேசுவான், காரியங்களை சுட்டி காட்டுவான். இவன் எழுதி இருக்கிறதை கொண்டு வருவான், அவன் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை கொண்டு வருவான். அவரோடு கூட உறவாடுகிற தீர்க்கதரிசி, அவரோடு கூட அவர் என்ன பேச விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த ஜனங்க கிட்ட என்ன பேசணும்னு எதிர்பார்க்கிறார்னு அவருடைய இருதயத்துக்கு நெருக்கமாயிருந்து அந்த செய்திகளை கொண்டு வருவான். அப்போ ஒரு வேதபாரகனுக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை போல ஒரு விசுவாசிக்கும் தேவனை உணர்ந்து ஆராதிக்கிறவர்களுக்கும் வேறுபாடு உண்டு.
விசுவாசி அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கலாம், வேதத்தை அப்படியே வாசிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆண்டவருக்கு மகிமுண்டாண்டு. அதல்ல வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனை உணர்ந்து ஆராதிக்கிறது. ஆண்டவர் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, ஒவ்வொன்றை பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு கூட நீங்க அந்த உணர்வு, அந்த அடிப்படைக்குள்ள போகணும்னு சொன்னா, யோபு 22:21 யோபு சொல்லுகிறான், அவரோடு பழகி சமாதானமாய். தேவனோடு கூட பழகணும். தேவனோடு கூட சில ஆட்கள் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, ரொம்ப பழகாத, ரொம்ப கிட்ட போவாத. ரொம்ப கிட்ட போன ஆளை பற்றி என்ன செஞ்சிடும், தூரமாக இருந்து பார்த்துங்க. ஹாய் ஹலோன்னா என்ன தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அப்படியே ஓடிட்டே இருக்கும். ரொம்ப கிட்ட போயிட்டு ரொம்ப பழகிட்டா என்ன வந்துடும், நம்மளை பற்றி அவருக்கு தெரிஞ்சிடும், அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறோன்னா, டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாத, என்னிடத்தில் நெருங்கி வா, அவரோடு கூட நேரம் எடுக்க. யோபு சொல்லுகிறான், அவரோடு பழகு, அவரோடு பழகி சமாதானமாயிரு. அதனால உனக்கு என்ன உண்டாகுமா, நன்மை தான் உண்டாகும். கைவத்தி ஆமென் சொல்லுங்க. அவரோடு கூட நேரம் எடுக்க வாழ்வில் நன்மைகள் வரும். தேவனை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவங்கள். யோவான்ல வாசிக்கிற 1 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. சொல்லுகிற போது சொல்லுகிறார், உலகத்துக்கு அவர் எப்படி இருந்தாரா, ஒளியாய் இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உண்டானவைகள் எல்லாம் அவராலே அன்றி வேறு ஒருவரால் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ என்ன செய்யலையாம், தேவனை அறிந்து கொள்ளவில்லை. தேவன் உலகத்துல தான் இருந்தார். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உலகத்துல வெளிப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அந்த யோவான் 1 அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. எத்தனை இடங்கள் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் என்ன செய்யவில்லையா, அறிந்து கொள்ளவில்லை. 31வது வசனத்துல சொல்லுகிறான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். தடான ஜனங்களோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அடுத்து 33, 36 வசனங்கள் எல்லாம் பாருங்க, நானும் இவரை அறியாது இருந்தேன். ஏன்னா அநேக நேரங்கள் நம்மால என்ன செய்ய முடியல, தேவனை அறிந்து கொள்ள முடியல. யாக்கோபு அதை தான் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், நான் அவரை என்ன செய்ய முடியல, அறிந்து கொள்ள முடியல. அவரை அறியணும்னு சொன்னா அவருடைய வாசத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய தன்மை, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய காரியங்கள். சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க. எப்போ சொல்லுவீங்க அப்படி? காசை வாங்கிட்டு ஏமாற்றி போடணும்னு பார்த்தா சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லாத நேரத்தில், ஒன்றும் போராட்டமான காலங்களில் வந்து ஆட்கள் உதவி செய்யும்போது சொல்லுவாங்க, ஐயோ கடவுள் மாதிரி. ஏன்னா நம்ம கடவுள் எப்படியா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், திங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு போட்டிருக்கு. போராட்டம் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வீக குணாதிசயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 34:8 சொல்லுகிறதை பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என்ன பண்ணி பார்க்கணுமா, கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணணுமா, டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு இருக்கா, இது இருக்கா, எல்லாம் எப்படி பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில ஆட்கள் அப்படி தான் எல்லாத்தையும் அவங்க எல்லாம் கரெக்டாக அவங்க தான் செக் பண்ணுவாங்க. சொல்லு, கர்த்தர் நல்லவர் என்பதை சாப்பிட்டு பார்க்கணுமா? சாப்பிட்டு பார்க்குற அனுபவங்கள் இருக்கா நமக்கு? அந்த அனுபவங்கள் பாருங்க, தேவன் உண்டாக்கினார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது 35வது வசனத்திலிருந்து அவர் சொன்னார், ஜீவாப்பம் நானே. என்னது? ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்களே, இதிலே புசிக்கிறவனோ என்றைக்கும் அறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். ஜீவ அப்பம் நானே. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிதான் சொல்லுகிறார், நான் தான் ஜீவ அப்பம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட. லூக்கால வாசிக்கிறோம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்லுகிறது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார். எப்படியா? கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா பாருங்க. ஒரு திருவிருந்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு பரிசுத்த பந்தியின் நோக்கம் என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் தேவனை ருசித்து பார்க்க வேண்டும். என் தேவன் எனக்காய் பட்ட பாடுகள், என் தேவன் எனக்காக ஏற்றுக்கொண்ட அவமானங்கள், ஏற்றுக்கொண்ட நிந்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டிய ஒரு பந்தியினுடைய நோக்கம், தேவனோடு கூட அந்த தேவ பிரசன்னத்திலே நீ இணைக்கப்படணும்.
நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் எடுத்து பந்தியில என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை உயர்த்தி, என் மகிமையின் தேவன் எனக்காக இவ்வளோ பாடுகளுக்குள்ளாய், இவ்வளோ அவமானங்களுக்குள்ளாய் கடந்து போனார்னு நேரம் எடுத்து. சில ஆட்கள்லாம் பாருங்க, பந்திக்கு அப்படியே அவசர அவசரமா ஓடி வரும். கொடுத்துட்டு போயிட்டாரா பாஸ்டங்க, பின்னாடியே என்ன செய்யணும்? ஏன்னா ரொம்ப பிஸி பாருங்க. நமக்கு எங்க ரொம்ப பிஸி. கர்த்தரை ருசித்து பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, அந்த நேரம் எடுக்க முடியல. ஆனா நீங்க கல்யாண பந்தியில போய் பாருங்க, சேர் பின்னாடி போய் நின்று இருப்பான். பார்த்துருக்கீங்களா? எப்படா இவன் சாப்பிடுவான், எப்படா முடிப்பான்னு என்ன செய்வான்? இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் போய் என்ன செய்வான்? வெக்கமே இல்லாம பின்னாடி போய் நின்று இருக்க வேண்டிய சூழல்கள். ஏன்னா நம்ம ஊர்ல அதுதான் பிரச்சனை. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு 500 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு 300 பேருக்கு சமைச்சு வச்சிருப்பான்னா பிரச்சனை தான். இந்த வெளியூர்லலாம் அந்த பிரச்சனை இல்லை. வரும்போதே கூப்பிடும்போதே கார்ட்லேயே மேலேயே போட்டுருவாங்க. 1+1ன்னா நீங்கள் 2 பேர் வரலாம், 2+1ன்னா 3 பேர் வரலாம். உங்கள் 3 பேருக்கு தான் அங்கே இடம் இருக்கும். வேறு ஆளுக்கு உட்காரதுக்கெல்லாம் இடம் இருக்காது, உங்களுக்கு சாப்பாடும் இருக்காது. அதனால் அளவுப்படி கூப்பிட்டு அளவுப்படி போடுவோம். இங்கே விட்டா பாருங்க, போய் காத்து கிடக்கிறான். இப்போ தேவனை ருசிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஒரு பரிசுத்த பந்தினா நேரமே வந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரோடு கூட உறவாடி, நான் கர்த்தரை இன்றைக்கு ருசித்து பார்க்கட்டும். இந்த தேவ பிரசன்னத்தை, அதனால்தான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது சொல்லுகிறான், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணு. இந்த அப்பத்தை புசிக்கணும்னா சோதித்து அறிந்து நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஏன்னா தேவனோடு கூட அந்த உறவிலே கடந்து போகிற அனுபவங்கள். ஆண்டவருக்கு மகிமைனாடு, அவரை சாப்பிடணும், அந்த உறவில் ஐக்கியப்படுகிறதான அந்த சூழல்களே நான் தேவனை உணர்ந்து ஆராதிக்கிற போது, ஆண்டவர் கூட இருந்தா, அந்த தேவ பிரசன்னம் இருந்தா அநேக ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, யோவான்ல சொல்லுகிற போது சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வசிங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், பாருங்க, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, பாருங்க, நீங்க தேவ ஆவியானவரை அறிந்து கொள்ளணுமா? தேவ பிரசன்னத்தை அறிந்து கொள்வது, தேவ ஆவியானவரை அறிந்து கொள்வது, தேவன் என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கும்படி அனுப்பப்பட்டு இருக்கிற ஆவியானவரோடு கூட இருக்கிற அந்த உறவை நாம் பலப்படுத்தி ஆகணும். ஆவியானவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்தணும்னா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அவரோடு கூட நீங்க பழகணும், அவரோடு கூட நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் என்ன செய்வாராம்? நம்மை நேர் வழியிலே நடத்தி கொண்டு போவார். அந்த தேவ பிரசன்னத்திலே நிரம்பி ஆராதிக்கிற போது, அதனால்தான் சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற போது அந்த ஆராதனையில் என்ன செய்வாராம்? ஆண்டவர் பிரியப்படுவார். தேவன் பிரியப்படுகிற போது பாருங்க, நீங்க சரியாய் தேவனை தொழுது கொள்வீர்கள் சொன்னா, நம்ம கூட இருக்கிற தேவன் என்ன செய்வாராம்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்புக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். ஏன்னா இந்த தேவ பிரசன்னம் கொண்டு வருகிற மேன்மைகள் அநேக காரியம் போடப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். என்னோடு கூட 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போது, வாசியுங்கள். அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து, பாருங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில். பாருங்களேன், நம்ம கூட தேவன் இருந்தா நமக்கு தயவு செய்ய, உதவி செய்ய, ஒத்தாசையா நிற்க ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பி தருவார். நமக்குண்டான எல்லாவற்றையும் இங்க பாருங்க, இந்த சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை விதமான ஜனங்களை தேவன் என்ன செய்கிறாரா? ஏன்னா நம்ம கூட தேவன் இருக்கிறதை அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் என்ன செய்வார்களா? நம்மண்டையிலே இழுக்கப்படுவார்கள்.
அந்த தேவ பிரசன்னம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நீங்க என்னோடு கூட என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, அந்த தெய்வீக பிரசன்னம் நிரம்பின அந்த இடம் என்ன செய்யும்னா, வெட்டுண்டு உலர்ந்து போகிற நிலைமையில் இருந்த ஒரு கோலை துளிர்விட பண்ணினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமான பிரமாணங்கள் அதுதான். கோல்களை வெட்டி கொண்டு வந்து ஒவ்வொரு கோத்திரமும் ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாருடைய கோல்களும் ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த லேவி கோத்திரத்தினுடைய கோல், ஆரோனின் பேர் எழுதப்பட்ட அந்த கோல் என்ன செய்ததா, பூ பூத்தது, துளிர்த்தது, வாதுமை படங்களை தந்தது. ஏன் சொன்னா, நீங்க தேவ பிரசன்னத்துல சரியா இருக்கிற போது ஒன்றும் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லுகிற நிலைமையிலிருந்து கர்த்தர் திரும்பவும் ஒரு புது வாழ்வை கட்டி எடுப்போம். பூ பூத்து துளிர் விட்டு கர்த்தருக்கு மகிமை பாருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்ப வருகிறதுன்னு சொன்னா, நீங்க அந்த தேவ பிரசன்னத்திலே சரியாய் கடந்து போகிற போது ஆண்டவருக்கு மகிமை. அந்த தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது, யோர்தான் பிளவுண்டு போகும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்ததா பாருங்க, அந்த தேவ பிரசன்னத்தினால நிரம்பிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாலே போகிறது. யோர்தான் பிளந்தது, எரிகோ உடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம், தாகோன் ஒன்றுமில்லாமல் போனது. என்று சொன்னா, தேவ பிரசன்னம் அத்தனை மகத்துவமானது, அத்தனை நன்மையானவைகளை தரும். அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஆராதிக்கிற போது நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை என்ன செய்வீர், பூரண சமாதானத்தை. ஏன்னா நம்ம தேவனை நம்பி தேவனை சார்ந்து அவரை மாத்திரம் உயர்த்துகிற போது நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளை சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார்.